அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. என்னங்க கையில டிஃபன் பாக்ஸோட நின்னுட்டு இருக்கீங்க? அது சக்தி அண்ணாவை தான் தேடிட்டு இருக்கேன். அப்பத்துல இருந்து தேடிட்டு இருக்கேன், ஆளையே காணோம். அட என்னங்க நீங்க, அவன் இன்னைக்கு காலேஜ்க்கே வரல, நீங்க என்னடானா அவனை தேடிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க? என்னது, சக்தி அண்ணா காலேஜ்க்கு வரலையா? ஏன், ஏதாச்சும் உடம்பு எதுவும் சரியில்லையா? அவனுக்கு என்ன, அவன் நல்லா தான் இருக்கான். அவனே அவன் ஆள் கூட டூயட் பாட போயிருக்கான். இதுல வேற உடம்பு சரியில்லையான்லாம் கேட்டுட்டு இருக்க. என்னங்க, உங்ககிட்ட தான் கேட்டுட்டே இருக்கேன், எதுவுமே சொல்லாம இருக்கீங்க. அது நல்லா தான் இருக்கான். ஏதோ கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொன்னா, சரி அதான் இன்னைக்கு லீவ் போட்டு அதை பார்க்க போறேன்னு போயிருக்கான். ஓ சரிங்க. என்ன மகா நீ என் பேர் சொல்லி கூப்பிடலாம்ல, என்ன நீ இன்னும் வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்க? அது சாரிங்க, உங்க நேம் எனக்கு மறந்து போச்சு. அடி பாவி, இப்படி மண்டையில கல்ல தூக்கி போட்ட மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டியடி, நேம் மறந்து போச்சான். அடியே என்னங்க நீங்க டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? ஐயோ சாரிங்க, எனக்கு சத்தியமா மறந்து போச்சுங்க. உங்க நேம் என்ன? அட போங்கங்க. ஐயோ சாரிங்க, அதான் மறந்துட்டேன்னு சொல்றேன்ல. சரி விடுங்க, சொல்றேன். என் பேரு சிவா. இனிமேட்டு ஞாபகம் வச்சுக்கிறேன் சிவா. சரிங்க, மறக்காதீங்க சரியா? என்ன சிவா, நீங்க மட்டும் என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க? அச்சோ சாரி மகா, அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. இதுக்கப்புறம் நானும் உன்னை மகான்னு கூப்பிடுறேன், நீயும் என்ன சிவான்னு கூப்பிடு சரியா? ஓகே சிவா. அப்புறம் மகா, கையில என்ன, ஏதாச்சும் சக்திக்கு ஏதாச்சும் கொண்டு வந்தியா என்ன? அது சக்தி எனக்கு தான் கொண்டு வந்தேன், ஆனா உங்களுக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு வந்தேன். என்ன மகா சொல்ற, எனக்காக எடுத்துட்டு வந்தியா? அது சக்தி அண்ணா 1 வீக் முன்னாடி குலோப் ஜாம் கேட்டிருந்தாங்க, அப்ப செய்ய முடியல, சரி அதான் இந்த வீக் எடுத்துட்டு வரலான்னு செஞ்சு கொண்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு சக்தி அண்ணா வரவே இல்லை. என்ன மகா நீ, அவன் ஒழுங்கா குலோப் ஜாமே சாப்பிட மாட்டான். நீ செய்யறது ஃபுல்லாவே நான் தான் எப்பவுமே சாப்பிடுவேன். நானே சாப்பிட்டுக்கிறேன் சரியா? அதான் தெரியுமே. ரொம்ப தேங்க்ஸ் மகா. மகா உனக்கு எந்த ஊரு? இல்ல சிவா, எனக்கு வந்து நேட்டிவ் திருநெல்வேலி. காலேஜ் படிக்கிறதுக்காக தான் நான் வந்து சென்னை வந்தேன். ஓ அப்படியா, சூப்பரு. அப்போ எக்ஸாம் ஹாலிடேஸ்க்கெல்லாம் நேரா ஊருக்கு போயிருவேன், ஜாலி தான். ஏன் மகா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? அது ஒன்றும் இல்லை. ஏய் என்னாச்சு மகா? ஐயோ, நான் எதுவும் தேவையில்லாம எதுவும் கேட்டுட்டேனா என்ன? எக்ஸாம் ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு போவியான்னு தானே கேட்டேன், அதுக்குள்ள ஏன் இப்படி ஆயிட்ட? சிவா, அது அது ஒன்றும் இல்லை சிவா. ஏய் மகா சாரி மகா, சொல்ல இஷ்டம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். நான் சும்மா எதார்ச்சியா தான் கேட்டேன். சொல்லக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை சிவா. ஆனா அப்புறம் என்னாச்சு மகா, ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஆமா சிவா, ஊர்ல எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணாங்க. அது பிடிக்காம தான் நான் இங்க வந்துட்டேன். என்ன மகா சொல்ற, கல்யாண ஏற்பாடா? ஆமா சிவா, எங்க அத்தை பையனுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசி வச்சிருந்தாங்க. சின்ன வயசுலயே பேசி வச்சிருந்தாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து படிச்சு கலெக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை சிவா. வீட்லயுமே சரி படிக்க வைக்கிறாங்கன்னு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எங்க அத்தை வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டாங்க. அச்சோ, அப்புறம் என்னாச்சு? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சிவா. நான் எப்படியாச்சும் படிச்சு கலெக்டர் ஆகணும்னு ஒரு லட்சியத்தோட இருந்தேன். ஆனா கல்யாணம் பண்ணா என்ன படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எங்க அத்தை பையன் என்ன படிக்க வைக்கிறேன்னு தான் சொன்னாங்க. ஆனா எங்க அத்தை தான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதை வெளியே யார்கிட்டயும் ஸ்ட்ரெயிட்டா சொல்லாம என்னை கூப்பிட்டு தனியாவே சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு சிவா. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. தங்கச்சின்னா நாங்க 2 பேரும் ட்வின்ஸ். அவ தான் நீ எப்பயாச்சும் சென்னை போய் எப்பயாச்சும் படி அப்படின்னு சொல்லி என்ன அமுச்சு வச்சா. ஓ காட், இவ்ளோ நடந்திருக்கா? ஆனா உனக்கு ஏஜும் கம்மி தானே, ஏற்பாடு பண்ணாங்க? எங்க ஊர் சைடு அப்படிதான் சிவா, மோஸ்ட்லி பண்ணி வச்சிருவாங்க. சரி இது சொந்தத்துக்குள்ள அப்படிங்கிறதுனால கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க வைக்கிறாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா சென்னை வந்துட்டேன். அங்க நான் ஓடி போன விஷயம் தெரிஞ்சதும் என் தங்கச்சிய எங்க அத்தை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. என்ன மகா சொல்ற, உண்மையாவே வா? உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா? ஆமா சிவா, என் தங்கச்சிக்கு எங்க அத்தை பையனை சுத்தமா பிடிக்காது. ஆனா எனக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, வேற வழியே இல்லாம. ஓ காட், இதெல்லாம் ஏதோ சினிமால பாக்குற மாதிரியே இருக்கு மகா. ஆமா சிவா, இப்போ நான் இங்க வந்துட்டேன். ஆனா என் தங்கச்சி ஒரு பிடிக்காத லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கா. எனக்காக தான் அவ இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டா. அதை நினைச்சு நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சிவா.
ஏ மகா ஃபீல் பண்ணாத, எல்லாம் போக போக சரியாயிரும். நான் இங்க வந்ததுல இருந்து என் தங்கச்சி மட்டும்தான் என்கிட்ட பேசுவா. வேற அம்மா அப்பா யாருமே பேச மாட்டாங்க. ஆனா அப்பாவுக்கு என் மேல கோவம் இல்ல, லைட்டா வருத்தம் தான் இருக்குன்னு என் தங்கச்சி சொன்னா. இருந்தாலும் அம்மாலாம் என் மேல ரொம்ப கோவமா தான் இருக்காங்க. நான் எப்படியாச்சும் படிச்சு கலெக்டர் ஆகி தான் அவங்க முடியும் அப்படின்ட்டு ஒரு வைராக்கியத்தோட இருக்கேன் சிவா. ஏ கவலையே படாத மகா, நீ கண்டிப்பா கலெக்டர் ஆவேன்னா. எந்த ஒரு ஹெல்ப்னாலும் நீ என்கிட்ட கேளு மகா. உனக்காக எவ்வளோ பெரிய ஹெல்ப்பா இருந்தாலும் நான் பண்ணுவேன். ரொம்ப தேங்க்ஸ் சிவா. என்ன நீ எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? சரி சரி ஃபீல் பண்ணாத, பாரு மூஞ்சி நல்லாவே இல்லை. இவ்வளவு நேரம் நல்லா சிரிச்ச முகத்தோட இருந்த, இப்ப பாரு ரொம்ப டல் ஆயிட்ட. நான் தான் பாரு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு உன்னை இப்படி ஆக்கிட்டேன். ஐயோ அப்படிலாம் இல்ல சிவா. அப்ப இங்க வந்து ஒரு பாட்டி வீட்டுல தங்கி இருக்கேன்னு சக்தி சொன்னா, அப்போ பாட்டி யாரு? நான் சென்னை எதுவுமே தெரியாம பிளாங்கா அப்படியே பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தேன். அப்பதான் பாட்டியை பார்த்தேன். போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அப்பதான் பாட்டி எனக்கு தெரியும். அப்புறம் பாட்டிக்கு எல்லா விஷயமும் அதான் பாட்டி என் கூட இரு நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு பாட்டி தான் என்ன இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ஓ சூப்பர் மகா, நல்ல வேளை நீ சேஃபா பாட்டி கிட்ட வந்து சேர்ந்துட்ட. ஆமா சிவா. அதுக்கப்புறம் தான் எனக்கு சக்தி அண்ணாவை தெரியும். பாட்டிக்கு ரிலேஷன் தான் சக்தி அண்ணா போல. அப்புறம் சக்தி அண்ணா தான் எனக்கு காலேஜ்ல சீட்டெல்லாம் வாங்கி தந்தாங்க. தெரியும் மகா. எனக்கும் ஊருக்கு போகணும், தங்கச்சியை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும். பாட்டி இருக்காங்க. எங்க பாட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டியை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்னால போக தான் முடியல சிவா. மகா ப்ளீஸ் ஃபீல் பண்ணாத, அதான் நாங்கெல்லாம் உனக்கு இருக்கோம்ல. நீ கவலையப்படாத மகா, நீ கண்டிப்பா கலெக்டர் ஆவ. ரொம்ப தேங்க்ஸ் சிவா. நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. மகா, எங்க மாமா ஒருத்தங்க ஐஏஎஸ்க்கு கோச்சிங் சென்டர் வச்சு நடத்துறாங்க. நான் அவங்க கிட்ட பேசிட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே சிவா. நான் தானே வந்தேன் உனக்காக, சிரிக்கின்றேன் ரசிக்கின்றேன் உனக்காக. என்னாச்சு எனக்கே தெரியலை, என் மூச்சின் காய்ச்சல் குறையலை. அட என்ன இது இப்படி மாட்டிக்கொண்டேன். என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஒரு முறை சொல்லிவிடு, ஒரு முறை சொல்லிவிடு, ஒரு முறை சொல்லிவிடு. என்ன இது, இவங்க ரெண்டு பேரும் இவ்ளோ க்ளோஸா நின்னு பேசிட்டு இருக்காங்க. ஹோ ஷிட், என்னதான் நடக்குதுன்னே தெரியல. ஹோ அதுவும் இவ கூட நின்னு பேசிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் க்ளோஸா நிக்கிறத பார்த்தா ஒருவேளை லவ் பண்ணுவாங்களோ. ஓ ஷீலா, இத விடவே கூடாது. சி, இந்த சிவாக்கு என்னதான் டேஸ்ட்னு தெரியல. சி, இவ்வளவு போய் ஓ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஷீலா, நீ இப்படியே விட்டுட்டே இருந்தனா சிவா உனக்கு கிடைக்க மாட்டான். நீ தான் ஏதாச்சும் பண்ணணும். பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் கண்டிப்பா பிரிக்கணும். சி, இவ கூட சிவாவை சேர்த்து வச்சு பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்கு. ஹோ ஷிட். ஐயோ ரியா, உனக்கு இதெல்லாம் தேவையாடி? உனக்கு எதுக்குடி இந்த தேவையில்லாத வேலை? தெரியாதனமா வாங்கிட்டேன். இதை இவங்கிட்ட கொடுக்கலாமா வேண்டாமா? கொடுக்கறதுக்கு வேற ஒரு மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்ம இதை கொடுத்தா அவன் நம்மள என்ன நினைப்பான்? ஐயோ, வாங்கியிருக்கவே கூடாது. ஒரு ஆர்வ கோளாறுல வாங்கி தொலைச்சிட்டே ரியா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? கொடுக்கலனாலும் ரூம்ல வச்சிருந்தா அவனே கண்டுபிடிச்சிருவான். என்ன பண்றது? வாங்கிட்டோம், சரி கொடுத்துதான் ஆகணும். வேற வழி இல்ல, கொடுத்துருவோம். அடே எப்பா, என் ராட்சசி எப்பவுமே அழகுதான். என்ன ட்ரெஸ் போட்டாலும் என் ராட்சசிக்கு மட்டும் அப்படியே அழகா அம்சமா இருக்கும். அச்சோ, வந்துட்டானே. இவன் என்ன ஒரு மாதிரி ஏதோ புலம்பிட்டு நின்ன மாதிரி நிக்கிறா. என்னன்னு கேப்போம். ஏ செல்லக்குட்டி, என்ன மாமனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க போலயே? கருவாப்பையிலே, யாரடா செல்லக்குட்டின்னு சொன்ன? உன்ன ஐயோ கையில எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, எதையா தூக்கி எரிஞ்சிருவேன் பாத்துக்க. சாரி ரியா, உன்னை செல்லக்குட்டின்னு கூப்பிட்டுருக்க கூடாது, தொல்லக்குட்டின்னு கூப்பிட்டுருக்கணும். யாரு நான் தொல்லக்குட்டியா? நான் என்ன உனக்கு அப்ப தொல்லையாவா இருக்கேன்? அச்சோ, வேதாளம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முருங்கை மரத்துக்கு ஏறிடுமே. டே கிருஷ்ணா, வாயை வச்சுட்டு சும்மா இருறா. ரியா செல்லம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, மாமா சும்மா சொன்னேன். இந்த பாரு, இந்த மாமா கீமானேட்டு இருந்தேன்னு வச்சுக்கே, அவ்வளவுதான் பாத்துக்க. சரி சரி, நீ ஏன் ஒரு நாள் மாமான்னு கூப்பிடுவ? கண்டிப்பா கூப்பிடுவேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நான் உன்ன ஒரு நாள் உன்னை கூப்பிடவே மாட்டேன். நீ சும்மா இப்படி ஏதாச்சும் நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காத. கூப்பிடுவேன் என்ன கண்டிப்பா நீ ஒரு நாள் மாமான்னு கூப்பிடுவ. போ, அதெல்லாம் கனவுல வேணா நடக்கும். நிஜத்துல எல்லாம் நடக்கவே நடக்காது. நிஜத்திலையும் நடக்கும் ரியா.
கருவப்பைய வந்த உடனே என்கிட்ட வம்பளுக்கு ஆரம்பிச்சிட்டியா? சரிம்மா தாயி, நான் பேசவே இல்ல. வாயை வேணா மூடிக்கிறேன், சரியா? மூடிக்க கருவப்பைய. நான் தான் உன்கிட்ட பேசினா உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதே. நான் கிளம்புறேன். அது கிருஷ்ணா. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. கிருஷ்ணா அது ஐயோ இவங்கிட்ட எப்படி கொடுக்கறது? ஏ ரியா, என்னடி ஆச்சு? வாயுள்ளே வச்சு முடங்கிட்டே இருக்க, சொல்லுடி. சரி கொடுத்துட வேண்டியதுதான், என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. கிருஷ்ணா, நான் உனக்கு ஒன்று தருவேன், ஆனா நீ என்ன தப்பா நினைக்க கூடாது. என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணு தரப்போறியா? தப்பா நினைக்க கூடாதா? அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு கிஸ் தான் தரப்போறா. ஐயோ, எனக்கு வெக்கமா வருதே. டேய் என்னடா பல்ல காமிச்சிட்டு இருக்க? உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்ல ரியா, நீ எனக்கு ஒண்ணு தரேன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப வெக்கமா வருதுடி. நான் வேணா கண்ணை மூடிக்கிறேன், நீ வேணா கொடுக்குறியா? டேய் என்னடா உளறிட்டு இருக்க? அதான் ரியா, எனக்கு கண்ணத்துல மட்டும் தந்தா போதும், சரியா? எடு செருப்ப நாயே. உன் புத்தி எங்க போது பாத்தியா? ஓ இந்த ஆசையில வேற நீ சுத்திட்டு இருக்கியோ உன்ன? ஏய் என்னடி திட்டுற? நீ தானடி ஒண்ணு தரேன்னு சொன்ன. ஆமா தராங்க நீ நல்லா நினைச்சிட்டு இரு. உன் புத்தி நல்லா போகுது. உன்ன ஐயோ கையில எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது பாரு, இல்லைன்னா உன்ன இப்ப அடிச்சு கொன்றுவேன். என்னடி மாத்தி மாத்தி பேசுற? நீ தானடி தரேன்னு சொன்ன. ஐயோ ஆமா, இதத்தான் தரேன்னு சொன்னேன். இதுவா? என்ன இது, எனக்காகவா வாங்கிட்டு வந்த? ஆமா உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா நீ இருக்கியே உன்ன. சரி சரி, கோச்சுக்காத சரியா? எனக்காக இந்தா வச்சு தொலை. கடைசியில உனக்கு எதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு நினைக்கிற அளவுக்கு நீ பண்ணிட்ட பாத்தியா? ஏதோ ஒழுங்கா சொல்லாம தத்தி முத்தி ஏதோ சொன்னேன், நான் அது ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுப்ப. உன் மூளைய நல்ல அம்மிக்கல்லுல போட்டு மசாலா அரைக்கிற மாதிரி அரைச்சு தள்ளிடுவேன் பாத்துக்க. ஐயோ ராட்சசி, செஞ்சாலும் செய்வடி நீ. ரியா, இந்த கிஃப்ட்ல என்ன இருக்கு? உனக்கு தானே தந்திருக்கேன், பிரிச்சு பார்த்து இத போட்டுட்டு வா, சரியா? என்னது போட்டுட்டு வரணுமா? ஆமா, அதுல என்ன இருந்தாலும் நீ போட்டுக்கணும், சரியா? சரி ரியா. கருவாப்பையிலுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியலையே. சரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏ ரியா, என்னடி இது? அதெல்லாம் அப்படிதான், போட்டுட்டு வா. ஐயோ ரியா. ஏய் நான் சொல்றத செய் பாத்துக்க. சரி வர இரு. பாரு கருவாப்பைய மாஸ் ஆயிட்டானே. ரியா எப்படி இருக்கு? டேய் சூப்பரா இருக்குடா. ரியா உண்மையாதான் சொல்றியா? டேய் உண்மையா தான்டா சொல்றேன், சூப்பரா இருக்கு. நீ இந்த மாதிரியே அழகா ட்ரெஸ் பண்ணலாம்டா, அழகா இருக்கு உனக்கு. என்ன ரியா நீ, நான் பாக்குற வேலைக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் செட் ஆகுமா என்ன? ஐயோ ஏன்டா? சரி வேலைக்கு போகும்போது மட்டும் உனக்கு எந்த ட்ரெஸ் கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ அதை போட்டுக்க. மத்த டைம்ல வெளிய போகும்போது வீட்லலாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம்ல. டி-ஷர்ட் பேண்ட்லாம் போட்டா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? என்ன ரியா சொல்ற? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தானே உனக்கு வாங்கி தந்தேன். உண்மையாவே பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய், துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய். நீயே காதல் உலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாதி ஆயுதமானது. என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய், துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய். ஏய் கருவாப்பையில எதுக்குடா இப்போ கிஸ் பண்ண? பண்ற வர அமைதியா இருந்துட்டு இப்ப எதுக்கு கிஸ் பண்ண நான் கேக்குறேன் ராட்சசி. டேய் உன்னை தான கேட்டுட்டு இருக்கேன், பேசிட்டு தானே இருந்தோம், அதுக்குள்ள என்னடா? அது ரியா, சாரிடி, தெரியாம பண்ணிட்டேன். கருவாப்பையில அப்படியே நடிக்காத பாத்துக்க. தெரியாம பண்ணியா? நீ தெரிஞ்சே தானே பண்ண. ஆமாடி என் ராட்சசி, தெரிஞ்சதாண்டி பண்ண. என்னடி பண்ணுவ? மூஞ்ச பாரு, மூஞ்ச ஆளையும் மண்டையும். சரி சரி கோவப்படாத, இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டேன். சீ போடா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு பண்ண மாட்டேன் நான் சொல்றேன். சரி அப்போ என்ன அப்போ நொப்போன்னுட்டு மரியாதை ஓடி போயிரு பாத்துக்க. சரி சரி கோவப்படாத, நான் அப்புறமா வரேன். வரவே வேண்டாம், அப்படியே போயிரு பாத்துக்க. அச்சோ, இவ கோவப்படுறாளா இல்ல சந்தோஷப்படுறாளானே தெரியலையே, ஏதோ ரெண்டங்கமா கலந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. சரி இடத்த காலி பண்றதா நம்மளுக்கு நல்லது. ரியா, மாமா போயிட்டு அப்புறமா வரேன். மாமாவது நோமாவது மரியாதை போயிரு பாத்துக்க. சரி சரி போயிட்டேன். டேய் கிருஷ்ணா, என்னடா பண்ணி வச்சிருக்க? ஐயோ, என்ன நினைச்சா எனக்கே வெக்கமா வருதே. டேய் சீக்கிரம் போடா. இந்தா போறேன். நான் இன்னும் இந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே கூட வரல, அதுக்குள்ள பத்தி விடுறாளே பாவி. ஐயோ என்ன இந்த கருவாப்பையன் பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு இப்படி பண்ணிட்டான்.
ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. டேய் கிருஷ்ணா, இப்படி புலம்ப விட்டுட்டியேடா. ரியா நான் உள்ள வரவா? டேய் இதுக்கப்புறம் ரூம்ல வந்தா அவ்வளவுதான் பாத்துக்க. சரி சரி வரல. ஐயோ இவன் என்ன இப்படி நம்மள புலம்ப விட்டுட்டான். ஐயோ ரியா, என்னென்னமோ நடக்குதுடி. போற போக்க பார்த்தா இவனுக்கு பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சிருவோம் போலயே. ஐயோ எப்படியாச்சும் டைவர்ஸ் வாங்கிட்டு போகணும்னு நினைச்சுதான் இந்த வீட்டுள்ளேயே வந்தேன். இங்க என்னடானா எல்லாமே தலைகீழ நடந்துட்டு இருக்கு. இந்த கிருஷ்ணன் கூட யாராச்சும் பேசினா கூட எனக்கு அப்படியே ஒரு 10 கிட்ட கோவம் வருது. ஒருவேளை நானும் கிருஷ்ணனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டனோ? அச்சச்சோ அப்படிதான் போலயே. ஆனா கிருஷ்ணனும் என்ன லவ் பண்றான்னு தான் நினைக்கிறேன். இப்போ நானும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் போல. என்னடி ரியா, உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சடி. எவ்வளவு கெத்தா இருந்த. ஐயோ. ஆனாலும் இந்த ஃபீல் கூட நல்லா தான் இருக்கு.